பொதுவாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக சூரியன் செவ்வாய் புதன் மூணுமே வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஜாதகத்தில் எல்லாமே மிகச்சிறந்த நிலையில் இருக்குன்னு சொல்லலாம். லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கு. விருச்சிக லக்னத்தில் அது ஒரு மிகப்பெரிய பலத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கும்னு சொல்லலாம். ஆட்சி அதிகாரம் கொண்ட தலைவராக நீடித்திருப்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. செவ்வாய் லக்னத்திலே இருந்து ஆட்சி பெற்று அது ருசக யோகம்னு சொல்லக்கூடியது. இது ஒருவரை மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட தலைவராக மாற்றும். தோல்விகளை கண்டு அஞ்சாத நிலையை உருவாக்கும், மனப்பக்குவத்தை கொடுக்கும், எதிரிகளை வெல்லும் ஆற்றலை கொடுக்கும்னு சொல்லலாம். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடியது. இங்கு சனி உட்கார்றது பொதுமக்கள் ஆதரவையும் நீண்டகால அரசியலையும் குறிக்கும். நிர்வாகத்திறனை சாதுரியமான பேச்சாற்றலை சொல்லக்கூடியது உச்ச புதன். புதன் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இதெல்லாம் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய நாட்டின் உயரிய பதவிக்கு சென்றதற்கான காரணங்கள் என்னென்ன யோகங்கள்னு பார்ப்போம். பஞ்சமகா புருஷ யோகமான ருசக யோகம் இவருடைய ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கு. செவ்வாய் தனது சொந்த வீட்டில் விருச்சிகத்தில் லக்னத்திலே அமர்ந்திருப்பது இவருக்கு மிகச்சிறந்த வலிமையும் அஞ்சாத குணமும் ஆளுமை திறனும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது நீச்சபங்க ராஜயோகம். விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சமடைந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் அவர் கூடவே அமர்ந்திருந்து நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுத்து வாழ்க்கையில் பல போராட்டங்களுக்கு பிறகு மிக உயர்ந்த நிலையை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 3வது யோகம் புத ஆதித்ய யோகம். சூரியனும் புதனும் இணைந்து கன்னிராசியில் புதனின் உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த புத ஆதித்ய யோகம் உருவாகிருக்கு. அதனால தான் அவருக்கு அபாரமான ஞாபக சக்தி, சாதுரியமான நிர்வாகத்திறன், உலக நாடுகளை கவரக்கூடிய பேச்சாற்றல் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஜாதகத்தில் குரு 4ஆம் வீட்டில் கும்பத்தில் உட்கார்ந்து 10ஆம் வீட்டை பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நான் 10ஆம் வீட்லேயே மிகச்சிறப்பு அடைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் மிகச்சிறப்பான நிலையை அடைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு தார்மீக வலிமையும் ஆன்மீக ரீதியான ஈடுபாட்டையும் தரும்னு சொல்லலாம். இவருடைய ஜாதகத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை சிம்மத்தில் இருப்பதனால கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதில் மிக ஆர்வம் காட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஜோதிடத்தில் 6ஆம் வீடு அப்படின்னு சொல்வது எதிரிகள், தடைகள் மற்றும் சவால்களை குறிக்கும். இவருடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டு இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று மிக வலிமையாக உட்கார்ந்துருக்கான்னு சொல்லலாம். அவர் லக்னத்தில் அமர்ந்து 6வது வீட்டை பார்ப்பது எதிரிகள் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் அவரை சிதறடிக்கும் ஆற்றலை தரும் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் சனியும் சுக்கரனும் இணைஞ்சு உட்கார்ந்துருக்கிறது ஒரு ராஜதந்திர அமைப்புன்னு சொல்லலாம். பொது வாழ்க்கையில் விருப்ப வெறுப்புகளை தாண்டி காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய தன்மையை அவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு எதிரிகளின் வியூகங்களை முன்கூட்டியே கணிக்கும் முன் யோசனை மற்றும் மர்மமான அரசியல் நகர்வுகளை இவருக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளில் ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சதுனால தான் இவர் நமது நாட்டின் பாரத பிரதமராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கறது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சிறப்பான ஜாதகங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம். அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.